கன்னி. குரு 10ஆம் இடத்திற்கு வருகிறார். செல்வாக்கு உயரும். பொறுப்புகளுள் முழுவதும் கவனம் செலுத்த வேண்டும். மேலதிகாரிகளின் ஆதரவு அதிகரிக்கும். தனிப்பட்ட பணிகளை மற்றவரிடம் ஒப்படைக்க வேண்டாம். பரிகாரம்: காஞ்சிபுரத்தில் உள்ள திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு முறையாவது சென்று வந்தால் வாழ்க்கையில் பல சாதனைகள் நிகழும். இந்த குரு பெயர்ச்சி காலத்தை ஆன்மீகமாக கழித்தால் வாழ்க்கையின் பல திசைகளிலும் நல்ல மாற்றங்கள் நிச்சயம் காத்திருக்கின்றன. துலாம். குரு 9ஆம் இடத்திற்கு செல்கிறார். சகல விதமான மேன்மைகள் ஏற்படும். பொறுமை வைத்தால்தான் பெரிய வெற்றி. பணியிடத்தில் ஆதரவு, ஊக்கம். பண விஷயங்களில் கவனம் தேவை. பரிகாரம்: திருத்தணியில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வந்தால் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி நிச்சயம். இந்த குரு பெயர்ச்சி காலத்தை ஆன்மீகமாக கழித்தால் வாழ்க்கையின் பல திசைகளிலும் நல்ல மாற்றங்கள் நிச்சயம் காத்திருக்கின்றன. விருச்சிகம். குரு 8ஆம் இடத்திற்கு வருகிறார். பயங்கள் குறைந்து தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உயர்வுகள் பெற வாய்ப்பு. வெளிநாட்டு பயண வாய்ப்பு. அலுவலக விவரங்களை பிறரிடம் பகிர வேண்டாம். பரிகாரம்: காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வந்தால் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவீர்கள். இந்த குரு பெயர்ச்சி காலத்தை ஆன்மீகமாக கழித்தால் வாழ்க்கையின் பல திசைகளிலும் நல்ல மாற்றங்கள் நிச்சயம் காத்திருக்கின்றன. தனுஷ். குரு 7ஆம் இடத்திற்கு வருகிறார். அதுவும் உங்கள் ராசியில் பார்வையிடுவதால் உன்னதங்கள் அதிகரிக்கும். நிதானம், இனிமையான பேச்சு முக்கியம். தரமான வாய்ப்புகள் கிடைக்கும். பரிகாரம்: மயிலாடுதுறையில் உள்ள மயூரநாத சுவாமி கோயிலுக்கு சென்று வந்தால் முன்னேற்றம் உறுதி. இந்த குரு பெயர்ச்சி காலத்தை ஆன்மீகமாக கழித்தால் வாழ்க்கையின் பல திசைகளிலும் நல்ல மாற்றங்கள் நிச்சயம் காத்திருக்கின்றன. மகரம். குரு 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி. நன்மைகள் அதிகம். அனுபவம் மிக்கவர்களிடம் ஆலோசனை பெறுங்கள். குடும்பத்தில் சந்தோஷம். தொழிலில் முன்னேற்றம். நிதானமான நடவடிக்கைகள் தேவை. பரிகாரம்: சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோயிலுக்கு சென்று வந்தால் இழந்ததை மீண்டும் பெறும் சந்தர்ப்பம் உருவாகும். நீங்களே அல்லாமல் நடராஜர் தான் உங்களை அழைத்திருப்பார் என்று நம்பப்படுகிறது. இந்த குரு பெயர்ச்சி காலத்தை ஆன்மீகமாக கழித்தால் வாழ்க்கையின் பல திசைகளிலும் நல்ல மாற்றங்கள் நிச்சயம் காத்திருக்கின்றன. கும்பம். குரு 5ஆம் இடத்திற்கு வருகிறார். பலவித நன்மைகள் ஏற்படும். வீண் தர்க்கம், கோபம் தவிர்க்கவும். பணியிடத்தில் செல்வாக்கு உயரும். புதிய வாய்ப்புகள் இருந்தபோதும் தற்போதையதை மதிக்க வேண்டும். பரிகாரம்: தேவிப்பட்டணத்தில் உள்ள திலகேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வந்தால் உங்கள் முயற்சிகள் பலிக்கத் தொடங்கும். இந்த குரு பெயர்ச்சி காலத்தை ஆன்மீகமாக கழித்தால் வாழ்க்கையின் பல திசைகளிலும் நல்ல மாற்றங்கள் நிச்சயம் காத்திருக்கின்றன.
மீனம், குரு 4ஆம் இடத்திற்கு வருகிறார். சங்கடங்கள் குறையும், சாதகங்கள் அதிகரிக்கும். வார்த்தை செயலில் நிதானம், வேலை வாய்ப்பில் உயர்வு, குடும்ப அமைதி, கடன் பிரச்சனைகள் தீரும். வாழ்க்கை துணைக்கு உடல் நலம் கவனம். பரிகாரம்: வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று வந்தால் ராசிக்கேற்ற நல்ல பலன்கள் உண்டாகும். இந்த குரு பெயர்ச்சி காலத்தை ஆன்மீகமாக கழித்தால் வாழ்க்கையின் பல திசைகளிலும் நல்ல மாற்றங்கள் நிச்சயம் காத்திருக்கின்றன.